தமிழக பாஜகவின் முக்கிய தலைவர்களுள் ஒருவராக திகழ்ந்தவர். தற்பொழுது கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் நாகாலாந்து மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டு இருந்தவர் இல கணேசன் தற்பொழுது உடல்நலக்குறைவால் இன்று சென்னையில் காலமான நிலையில் அவரது வீட்டில் அவரது உடலானது வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி, நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் இல கணேசன் அவர்களுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார். அவரும் தனது இறுதி மரியாதையை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். உடன் அமைச்சர் பெருமக்களும் வந்திருப்பதை நம்மால் காட்சிகளூடாக பார்க்க முடிகிறது. தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம். தற்போது வரை எந்தெந்த முக்கிய தலைவர்கள் இல கணேசன் அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்காங்க? இல கணேசன் அவர்களுடைய இறுதி யாத்திரை, அது தொடர்பான தகவல்கள் நமக்கு என்னென்ன கிடைக்க வந்திருக்கு? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். மறைந்த ஆளுநர் இல கணேசன் உடல் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் சாலையில் உள்ள அவரது வீட்டிற்கு இரவு 8:20 மணிக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு வரப்பட்டது. அப்போது அவரது உடலை பார்த்து அவரது உறவினர்கள் கதறி அழுதனர். அது மட்டுமல்லாமல் மறைந்த இல கணேசன் உடலுக்கு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின், அதே போல அமைச்சர்கள் KN நேரு, மா சுப்பிரமணியன், மேலும் வேலு MLA ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். பின்னர் இல கணேசன் உடம்புக்கு இல கணேசன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் பாஜகவின் மூத்த தலைவர் H. ராஜா, வானதி சீனிவாசன் MLA, மாநில தலைவர் கரத்த தியாகராஜன், மாநில செயலாளர் கரத்த தியாகராஜன், அதே போல மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், மேலும் துணை தலைவர் கருணாகராஜன், அது மட்டுமல்லாமல் பல்வேறு கட்சி நிர்வாகிகள் நேரடியாக அவரது உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்தினார்கள். மேலும் நாளை மாலை அவரது உடலானது சென்னை பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் தகனம் செய்யப்படுகிறது. குறிப்பாக நாளை காலையில் அவரது வீட்டிற்கு எதிரே இருக்கக்கூடிய கண்ணதாசன் மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்படுகிறது. மேலும் அவர் நாகாலாந்து ஆளுநர் என்பதால் நாகாலாந்து அரசு மரியாதையுடன் உடல் தகனம் செய்யப்படும் என பாஜகவின் மூத்த தலைவர் திரு H. ராஜா தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் நாளை பிற்பகல் 3:30 மணிக்கு அவருக்கான இறுதிச் சடங்கு துவங்கும் என்றும், மாலை 5 மணி அளவில் பெசன்ட் நகர் மின்மயானத்தில் உடல் தகனம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. நாளை காலை அவரது வீட்டின் எதிரே இருக்கக்கூடிய கண்ணதாசன் மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.